நீ சொன்னதெல்லாம் அருமை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இடிச்சிச்சு. உங்களை யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன் ஐயா. அந்த மோட்டிவேஷனெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிட்டீங்க. தயவு செய்து இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. மோட்டிவேஷன்றது வேலைத்தவன் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 ரூபா தானே காசு வாங்கி அவனுக்கே வீடு நடத்த அறிவு இருக்காது. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி இது இப்படி. அப்படியே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்ச கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கை தூக்கு 1000 ரூபா தராங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கேட்டால் சிவநாடார் 3வது பணக்காரர் வரைக்கும் அம்பானி வந்திருக்காங்க, அதானி வந்திருக்காங்க. இல்லை இங்கே காலேஜ் நடத்துகிறவங்கலாம் எந்த மோட்டிவேஷன் ஆண்டையாவது போய் கிளாஸ் எடுத்திருக்காங்களா? போயிருக்காங்களா? சரவணா ஸ்டோஸாக இருக்கட்டும், விஜிபியாக இருக்கட்டும், அது ஒரு வேலைத்தவன் செய்கிற வேலை. அதில் தெளிவாக இருந்துக்க. உனக்குள்ள 6 அறிவு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும். உன்னை பற்றி நீ தீர்மானிப்பது வேறு உலகில் எவனும் தீர்மானிக்க முடியாது. உன் தகப்பனார் உன் மீது வைக்கும் நம்பிக்கை, உன் தாய் உன்னிடம் காட்டும் பாசம், இதெல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக உன் கண் முன்னால் எது இருக்கிறதோ, உன் துன்பம், உன் வேதனை, உன் சோகம், உனது ஏமாற்றம், உனது அவமானம், இதுதான் உன்னை வழி நடக்கும். இதுல தான் நீ பாடம் படிச்சு மேலே வர முடியுமே தவிர எவன் பேச்சையும் கேட்காத. எழுதிக்க.